Hi guys, welcome back to our channel TNPSC Kingdom. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் அதோட டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமியோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த பார்ட் 2 வீடியோவை வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தென் இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வந்து வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்தியன் எக்கனாமியோட ஃபர்ஸ்ட் வீக்னஸ்ஸே என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் பாப்புலேஷன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலேஷனை தான் வந்து நம்ம இந்தியன் எக்கனாமியோட ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னோம். சேம் ஹியர், அதே பாப்புலேஷனை தான் நம்ம வந்து வீக்னஸ்னு சொல்கிறோம். எஸ், பாப்புலேஷன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் ஆன் த அதர் ஹேண்ட் பாப்புலேஷனுக்கு அதோட பாப்புலேஷன் க்ரோத் வந்து நம்மளோட பெரிய பெரிய வீக்னஸாகவும் இருக்கும். ஏன்னா அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு ஃபுட், ஜாப் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து கிடைச்சா மட்டும்தான் அந்த பாப்புலேஷன் எப்போவுமே வந்து ஸ்ட்ரென்த்லேயே இருக்கும். எந்த ஒரு இதுவுமே கிடைக்காம நம்ம பாப்புலேஷன் க்ரோத் மட்டும் அதிகமாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது வந்து வீக்னஸாகவுமே மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா India stands second in terms of size of population next to China, and our country is likely to overtake China in future. அப்படி நியர் ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ட்ரூ. நான் ஆல்ரெடி பார்ட் 1ல் சொன்ன மாதிரி இந்த புக்கில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஆஸ் பர் 2016. இப்போ வந்து ஆஸ் பர் 2025 பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த வேர்ல்டு பாப்புலர்ஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. அதாவது இந்தியாவோட பாப்புலேஷன், இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து புக்கில் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் நோட் பென் எடுத்து வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா இஸ் த வேர்ல்டு பாப்புலர்ஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு with a population rate of 1.46 billion. Second populous country in the world வந்து பார்த்தீங்கன்னா சைனா, அதோட பாப்புலேஷன் வந்து 1.41 பில்லியன். தேர்ட் வந்து யூஎஸோட பாப்புலேஷன் ரேட் வந்து 347 மில்லியன். ஃபோர்த்து கண்ட்ரி வந்து இந்தோனேஷியா, அரவுண்ட் நியர்லி வந்து 285 மில்லியன் பாப்புலேஷன் ரேட். ஃபிஃப்த்து வந்து பாகிஸ்தான், அரவுண்ட் 255 மில்லியன் வந்து பாப்புலேஷன் ரேட். ஸோ நான் மறுபடியும் ஒன்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா வந்து 1.46 பில்லியன், சைனா 1.41 பில்லியன், யூஎஸ் வந்து 347 மில்லியன், இந்தோனேஷியா வந்து அரவுண்ட் 285 மில்லியன், பாகிஸ்தான் அரவுண்ட் 255 மில்லியன். ஸோ இதெல்லாம் வந்து டாப் 5 பாப்புலர்ஸ் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே, the population growth rate in India is as high as 1.7 per thousand. The annual addition of population equals to the total population of Australia. அதாவது நம்மளோட பாப்புலேஷன் க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மக்களுக்கும் 1.7% வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய மக்கள் தொகை வருடம் எந்த அளவுக்கு உயருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியான்ற ஒரு கண்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆஸ்திரேலியா பாப்புலேஷனோட மொத்த பாப்புலேஷன் ரேட் தான் வந்து நம்மளோட வருட பாப்புலேஷன் கூட்டல் அப்படின்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு 1000 மக்கள் இருக்காங்கன்னா நம்ம நாட்டில் ஏற்கனவே ஒரு 5000 மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 1000 மக்கள் வந்து அதுதான் வந்து பாப்புலேஷன், ஆஸ்திரேலியாவோட பாப்புலேஷன் ரேட். அந்த 1000 வந்து வருஷம் நம்மளோட பாப்புலேஷன் ரேட்டில் ஆட் ஆகிட்டே இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் இயர் 6000, நெக்ஸ்ட் இயர் 7000 வந்து ஆட் ஆகிட்டே போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆஃப் அ இந்தியன் எக்கனாமி வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. அதாவது இன்இக்வாலிட்டினா சமத்தன்மை இல்லை, பாவர்ட்டினா வறுமை. இதுக்கு வந்து பேசிக்காக வந்து இன்இக்வாலிட்டிக்கும் பாவர்ட்டிக்கும் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது வந்து ஒரு காரணமாக இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாக வந்து வருமானம் இல்லாதவங்களுக்கு வறுமை தான் வந்து ஏற்படும். இங்கே பாருங்கள், there exists a huge economic disparity in the Indian economy. அதாவது இந்தியன் எக்கனாமி வந்து என்னதான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் எல்லா மக்களுமே வந்து அதாவது இந்தியா பொருளாதாரத்தில் எல்லா மக்களுமே வந்து சமமானு கேட்டால் கிடையாது. இந்த டார்க்கன் பண்ணியிருக்க லைன்ஸ் பாருங்கள்.
கொஞ்சம் மேலேருந்து டார்க் பண்ணியிருக்கணும். இங்கே பாருங்கள், திஸ் ஹேஸ், சரி நம்ம விட்டதுலேருந்தே படிக்கலாம். த ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்கம் அண்ட் அசட்ஸ் ஓன்ட் பை டாப் 10% of Indians goes on increasing. This has led to an increase in the poverty level in the society, and still a higher percentage of individuals are living below poverty line, BPL. BPLனா below poverty line. அதாவது டாப் 10% ஆஃப் இந்தியன்ஸ் வந்து என்னென்னா அவங்களோட வருமானமும் அசட்ஸ் வந்து வாங்குறதும் வந்து இன்னமும் அதிகமாகிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா பாவர்ட்டி லெவலில் வந்து, அதாவது வறுமையை வந்து இன்னும் தான் வந்து அதிகமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமையில் வாழ்கிற மக்களை இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளுறது வந்து இதுதான் வந்து. ஸோ இதோட முடிவாக வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் த ரிச் பிகேம் ரிச்சர் அண்ட் தி புவர் பிகேம் புவரர். ஸோ இந்த மாதிரி பணக்காரங்களே வந்து அவங்களுடைய பணப்புழக்கங்கள், அவங்களோட சொத்து மதிப்பு வந்து அதிகமாக அவங்க இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுடைய நிலை என்னென்னா இன்னமும் வந்து மோசமான நிலை, வறுமையான நிலைக்கு தான் வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். ஈவன் தோ தேர் ஹேஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் growth in the GDP and growth, the opportunities in the Indian economy, there has been steady increase in the prices of essential goods. நம்ம என்னதான் வந்து பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலுமே, ஜிடிபி க்ரோத்துமே அதிகமாக இருந்தாலுமே, நம்ம இந்தியன் எக்கனாமியில் பொறுத்த வரைக்குமே அந்த ஒரு டொமஸ்டிக் கன்சம்ஷன், அதாவது வந்து பேசிக்கான பொருட்கள் இருக்கும் இல்லையா, நம்ம வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை தேவையான பொருட்களுடைய விலை வந்து இன்னமும் அதிகரிச்சுட்டே தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. The continuous rise in prices erodes the purchasing power and adversely affects the poor people whose income is not protected. அதாவது மற்ற ஒரு ஆடம்பர பொருட்களில் வந்து விலை உயர்ந்தால் கூட அது வந்து மக்களை வந்து பெருசாக வந்து பாதிக்காது. அடிப்படை பொருட்கள், அதாவது எசென்ஷியல் குட்ஸில் வந்து நம்மளோட இது வந்து அதிகமாச்சுன்னா, அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அது வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை ரொம்பவே பெரிதும் வந்து பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காலையில் எழுந்தோடனே மோஸ்ட் ப்ராபப்ளி 90 to 95% வந்து டீ, காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதேமாதிரி குழந்தைகள் வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பால் கொடுக்கணும். ஸோ பால் பேக்கெட் வந்து ஒரு மேண்டட்டரியான ஒரு விஷயம். இதோட ப்ரைஸ் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2010 அரௌண்ட்லி 2010 அந்த மாதிரி டைமில் நான் சொல்கிறேன், 15, 14 அப்படின்னு இருந்தது. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து நியர்லி ஒரு பால் பேக்கெட் நம்ம வாங்க போகணுன்னா ஒரு 24, 25 அரௌண்ட்லி 30ஆவது வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மேண்டட்டரியான பொருள்லேயே வந்து இவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சில இடங்களில் வந்து நமக்கு வந்து பர்ச்சேசிங் பவரை வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பால் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பொருட்களுடைய அடிப்படை தேவைகளோட பொருட்களுடைய விலை வந்து உயர்வு வந்து மக்களை வந்து இன்னமும் வந்து கஷ்டப்படுத்துது. அவங்களோட இன்கம் வந்து பெருசாக வந்து வராத இடத்துல அடிப்படை தேவைகளுடைய ப்ரைஸ் மட்டும் அதிகமாகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம என்ன தான் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கடந்த ஒரு 10-20 வருடங்களாகும் இன்னமும் வந்து சில இடங்களில் வந்து ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் கூட இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து மிக பெரிய வீக்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும். என்னென்னமோ டெக்னாலஜி வருது, என்னென்னமோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வருது, ஆனால் பட் ஸ்டில் ரூரல் அர்பன் ஒரு அண்டர் அர்பன் ஏரியாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து சில ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கேர்சிட்டி ஆஃப் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுமாரி இந்த பவர், அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ் இதெல்லாம் தான் வந்து ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பாயிண்ட்டுக்கும் இப்போ இந்த இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இந்த பாயிண்ட்டுக்குமே வந்து நிறையவே கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வீக்னஸில் என்ன பாயிண்ட் பார்த்தோம், லார்ஜ் பாப்புலேஷன். நம்மளுடைய மக்கள் தொகை அதிகமாக அந்த
அந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் போகிற தன்மை வந்து இன்னமும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கே போகிறோம் அப்படின்னா 10 பேர் இல்லை ஒரு 5 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு 20 பேராவது அந்த இடத்துல வந்து இன்டர்வியூன்ட்டு போய் அட்டன் பண்ணலான்ட்டு உட்காந்துருவோம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு 5 வேகன்சி 10 வேகன்சி தான் இருக்குது அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஒரு ஹோப்போட 20% வந்து உள்ளே நுழையிறாங்கன்னா என்ன அர்த்தம்? திஸ் denotes that there is a huge population without job. இன்னும் ஈஸியாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டிஎன்பிசியே நம்ம வச்சுக்கலாம். எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்திங்கனாலும் அவங்க முன்னாடியே வந்து வேக்கன்சியை வந்து அறிவிச்சிருவாங்க, எனக்கு வந்து இவ்வளோ தான் தேவைன்னு. ஆனால் நம்ம அப்ளை பண்ணுறவங்களோட கவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாவே, ஓப்பனாக தெரிஞ்ச விஷயமாவே என்ன இருக்குன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 சீட்ஸ் வந்து வேகன்சின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரு 1 lakh வந்து அப்ளை பண்ணுறோன்னா 1 lakhல 10,000 தான் உள்ளே நுழைய முடியும். எல்லாருக்கும் என்னென்னா ஒரு ஹோப், மேபி அந்த 10,000ல நம்ம ஒரு நம்பராக இருப்போம்ன்ட்டு. பட் அந்த 90,000 ஜாப்லெஸ். ஸோ த ஹியூஜ் பாப்புலேஷன் growth denotes that jobless growth only. இங்கே அதையும் தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். The growth in Indian economy is characterized by jobless growth. Yes, it's true. Jobless growth தான் வந்து பெரிய பெரிய வீக்னஸ் நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேசிக்கான வேலை வாய்ப்பாக அது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக மாறும். நெக்ஸ்ட்டு வந்து அவுடேட்டட் டெக்னாலஜி. The level of technology in agriculture and small scale industries is still outdated and obsolete. நிறைய வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்ட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தில் பார்த்தோம். இன்னுமே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து ட்ராபேக்ஸ் இருக்கோ அதே மாதிரி டெக்னாலஜிலையுமே வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது. மற்ற நாடுகளில் டெவலப்டு கண்ட்ரீஸில் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இருக்க டெக்னாலஜிஸ் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அவுடேட்டடாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் வந்து நம்ம வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியாக பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். இது வரைக்கும் கூட நீங்கள் வந்து நான் சொல்கிறது இந்த வீடியோ ரெஃபரன்ஸ் வச்சு மட்டும் பார்த்துக்கலான்னு இருந்தீங்கன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் எப்போயுமே வந்து வீடியோன்னு நீங்கள் ஒரு படிக்கணும், வீடியோ பார்க்குறோன்னு உட்காரும்போது நோட் பென்னோட மேண்டட்டரி உட்காந்துடணும். இப்போ இல்லாதவங்க என்ன சொல்கிறேன், இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஒரு நோட் பென் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது சர்வேஸ், சென்சஸ், பர்சன்டேஜ் அப்படின்ட்டு நிறைய வரும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து என்ன தான் நான் வீடியோவில் இப்போ சொல்லிட்டு போனாலுமே நீங்கள் நோட் பண்ணி படிக்கிற மாதிரி கண்டிப்பாக வராது. ஒரு நல்ல அருமையான ப்ராவர்ப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எழுத தான் வரும், சொல்ல தான் பழகும் அப்படின்வாங்க. சரி, இப்போ நம்ம இதை காதால் கேட்டோம்னா காதோடு போயிடும், காத்தோடு போயிடும். அது இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து எழுதி வச்சு டெய்லி இல்லைன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தீங்கனாலே படிக்கக்கூட வேண்டாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸு இல்லை வந்து சர்வேஸ், பர்சன்டேஜஸ், சென்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம படித்தா கூட சீரியஸாக வந்து நமக்கு மைண்டில் வந்து கிராஸ்பிங் பவர் வந்து நிற்காது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட கண்ணில் படுற அடிக்கடி இந்த இடம் வந்து என் கண்ணில் படம் அப்படின்னு இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரோ கண்ணாடி பக்கத்தில் நீங்கள் அதுமாரி கண்ணாடி எப்போவுமே ஒரு நாளைக்கு மினிமம் கேர்ள்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸாவது பார்த்துருவோம். பாய்ஸ் வந்து மினிமம் ஒரு 3-4 டைம்ஸ் பார்த்துருவோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சிங்கன்னா இதை நம்மளுடைய கண் பார்வையில் ஒரு நாளைக்கு 4 வாட்டி படும். அப்போது 2 நாளைக்கு 8 வாட்டி. இந்த மாதிரி ஒரு நாளும் நம்ம வந்து கண் பார்வையில் படுறது வந்து அதிகமாகும் போது நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து கேப்சர் பண்ணிக்கும். அதாவது நம்ம படிக்கிற விஷயத்தை விட பார்க்குற விஷயம் வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக கிராஸ்ப் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கேப்சர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இந்த வீடியோவோடு போய்டும் அது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் நோன் அஸ் டெமோகிராஃபி. பாப்புலேஷனை பற்றி படிக்கிறது தான் வந்து டெமோகிராஃபின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், rate of growth, birth and death rates, density of population, next is sex ratio, life expectancy at birth, literacy ratio. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து
பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் ஆஃப் பாப்புலேஷனோடைய சைஸ் பார்க்க போகிறோம். இந்த டேபிள் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா, ஒரு வருஷத்தோடைய சென்சஸ் வந்து டினோட் பண்ணுது. அந்த பாப்புலேஷன் க்ரோத் என்னவா இருக்க, பாப்புலேஷன் வந்து க்ரோஸில் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. தேர்டாக வந்து ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து பார்க்குறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக சென்சஸில் வந்து 2011 சென்சஸில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து 121.02 க்ரோஸ் இருந்திருக்கு. இதோட ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.66. நெக்ஸ்ட்டு, ஓவர் அ பீரியட் ஆஃப் 100 years இந்தியா ஹேஸ் குவாட்ரிபிள்ட் இட்ஸ் பாப்புலேஷன் சைஸ். ஒரு 100 வருடத்தில் வந்து கடந்த 100 வருடத்தில் இந்திய மக்கள் தொகை வந்து 3 மடங்காக பெருகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியா ரேங்க்ஸ் செகண்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் சைனா. இந்தியா வந்து வேர்ல்ட் பாப்புலேஷனில் செகண்டாக இருக்குது அப்படின்றாங்க, ஆஃப்டர் சைனா, அதாவது சைனாக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக் வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சென்சஸ் இதெல்லாம் வந்து 2016 படி இருக்குது. ஏன்னா இந்த புக் பப்ளிஷ் ஆன இயர். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் பாப்புலேஷன் என்னென்னா, இது வந்து இந்த புக்ஸில் கிடையாது, நோட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் பாப்புலர்ஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். செகண்ட் தான் வந்து சைனா. நெக்ஸ்ட்டு, இந்தியா ஹேஸ் ஒன்லி அபவுட் 2.4% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் geographical area and contributes less than 1.2% of the world's income, but accommodates about 17.5% of the world's population. அதாவது இந்தியாவுடைய ஒரு ஜியோகிராஃபிக்கல், அதாவது பூமி பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.4% தான் உலகத்திலே. அதாவது உலக பரப்பளவுலே இந்தியாவோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2.4% நிலப்பரப்பளவு கொண்டு இருக்குது. அதில் வந்து இந்தியாவோட வருமானம், உலக வருமானத்தில் வந்து இந்தியாவோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.2% இருக்குது. பட் இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் வேர்ல்டில் எவ்வளோ வேர்ல்ட் பாப்புலேஷனில் நம்ம இந்தியா வந்து எவ்வளோ அக்காமடேட் பண்ணியிருக்கோன்னா 17.5% அக்காமடேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு உலகத்தில் 100% பீப்புளில் இந்தியர்கள் மட்டுமே 17.5%. அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, in other words, every 6th person in the world is an Indian. இந்த உலகத்தில் ஒரு 6வது மனிதனும் இந்தியனாக இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உத்தர் பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா இஸ் மோர் தென் த பாப்புலேஷன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த தேர்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தேர்ட் மோஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் தான். ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்க 2 முக்கிய மாநிலங்களான ஸ்டேட்ஸான உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகையை கூட்டினா யுனைடெட் ஸ்டேட்ஸோட பாப்புலேஷனே ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலர்ஸான ஸ்டேட்ஸாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, the negative growth during 1911 to 21 was due to rapid and frequent occurrence of epidemics like cholera, plague, and influenza, and also famines. The year 1921 is known as the year of Great Dividend. அதாவது 1911 to 21 வந்து இந்த நோய்கள்லாம் சீக்கிரமாக பரவி இருக்குது. அதாவது காலரா, ஃப்ளாக்யூ, ஃப்ளூ, அதுக்கப்புறம் வறுமை, இதன் காரணமாக வந்து நிறைய வந்து இறப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ தான் வந்து தொட்டதுக்கெலாம் வந்து ஒரு சளி பிடிச்சா இல்லை ஜுரம் அடித்தாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம். முன்னாடிலாம் நான் சொல்கிறேன் இந்த டைம் பீரியட் பாருங்கள், 1911 to 21 வந்து ஹாஸ்பிட்டல்ன்றதே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அப்போ வந்து இந்த ஃப்ளூ, அதாவது அப்புறம் வந்து காலரா, ஃபெமைன்ஸ்னா இதன் காரணமாக வந்து நிறைய மக்கள் இறந்துருக்காங்க. ஸோ இந்த இயரை இதனால் வந்து நல்ல மக்கள் க்ரோத் வந்து அது கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, the year 1921 is known as the year of Great Divide for India's population as population starts increasing. ஸோ இந்த இயர் இப்போ ஒரு 4 இயர் வந்து ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கவனமாக கவனிங்க.
1921லேருந்து பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வருஷத்தை 1921 வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைடுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியூரிங் 1951 population growth rate has come down from 1.33% to 1.25%. Hence it is known as year of small divide. அதாவது 1951லேருந்து 51ல் மக்கள் தொகை 1.33%லேருந்து 1.25%க்கு கம்மியாக இருக்குது. ஸோ அந்த வருஷத்தை வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு in 1961, population of India started increasing at the rate of 1.96%, that is 2%. Hence, 1961 is known as year of population explosion. 1961ல் வந்து நியர்லி வந்து ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.96%. ஸோ அந்த வருஷத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறாங்க. ஸோ 3 இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1921 வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைட், 1951 வந்து இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட், 1961 வந்து இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். நெக்ஸ்ட்டு இந்த இயர் 2001 the population of India crossed 1 billion, அதாவது 100 crore. 2001ல் தான் வந்து இந்திய மக்கள் தொகை வந்து 100 கோடியை தாண்டி இருக்குது, அதாவது 1 பில்லியனை தாண்டி இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த இயர் வந்து 2001. நெக்ஸ்ட்டு the 2011 census reveals growth of youth population which is described as demographic transition. நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா யூத்தோட பாப்புலேஷன் தான் வந்து மேஜர் இதுவாக இருக்குது கம்பேர்டு டு ஓல்டு ஆர் சில்ட்ரனை கம்பேர் பண்ணும்போது யூத் பாப்புலேஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து birth rate and death rate. Crude birth rate, it refers to the number of births per thousand of population. Crude death rate, it refers to the number of deaths per thousand of population. அதாவது எப்பயுமே வந்து ஒரு கணக்கீடுன்னு எடுக்கும்போது ஒரு 1000 மக்களில் தான் வந்து கணக்கீடு எடுப்பாங்க. அதாவது 1000 மக்களில் இத்தனை பேர் பிறந்திருக்காங்க, 1000 மக்களில் இத்தனை பேர் இறந்துருக்காங்க, 1000 மக்களில் இத்தனை பேர் பெண்கள் அப்படின்ட்டு தான் கணக்கீடு. எப்போவுமே அந்த 1000ல் தான் வந்து நம்ம வந்து கணக்கிடுவாங்க. ஸோ இந்த பர்த் ரேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 மக்களில் எத்தனை பர்த் வந்து இருக்குன்றத கணக்கு பண்ணுறது. டெத் ரேட்மே அதே மாதிரி 1000 மக்களில் per 1000 ஆஃப் பாப்புலேஷனில் எத்தனை டெத்ஸ் வந்து அக்யூராக இருக்குன்றது தான் வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து பர்த் ரேட், டெத் ரேட். இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. 1951ல் பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா 39.9, 2001ல் வந்து 25.4, அப்படியே கொஞ்சம் கம்மியாக இருக்குது பர்த் ரேட் அந்த ஒரு பாஸ்ட் 50 இயர்ஸில். நெக்ஸ்ட்டு 2011ல் பார்த்தீங்கன்னா 21.8%. அந்த 10 இயர்ஸில் வந்து பர்த் ரேட் இன்னமும் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே ஆன் த அதர் ஹேண்ட் இந்த டெத் ரேட் பாருங்கள். 1951ல் 27.4, 2001ல் வந்து 8.4, அதாவது ரொம்பவே கிராஜுவல் டிக்ரீஸ் இதெல்லாம். 2011ல் பார்த்தீங்கன்னா கிராஜுவல் டிக்ரீஸ் இல்லை, ரொம்பவே ஃபாஸ்ட் டிக்ரீஸ் இதெல்லாம். ஏன்னா இப்போ இந்த பர்த் ரேட் டிக்ரீஸ்க்கும் டெத் ரேட் டிக்ரீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு. இதில் டெத் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கு. 27 எங்கே இருக்குது, 8 எங்கே இருக்குது இல்லையா? ஸோ அந்த 50 வருஷத்தில் வந்து இறப்போட எண்ணிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 2011ல் பார்த்தீங்கன்னா 7.11. இதில் வந்து என்ன டினோட் ஆகுதுன்னா இறப்போட அளவு கம்மியானதை விட பிறப்போட அளவு தான் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். However, from the data it is clear that the fall in birth rate is less than that of death rate. Death rate விட birth rate வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Kerala has the lowest birth rate 14.7 and Uttar Pradesh has the highest birth rate 29.5. இப்போ இதுக்கு மேலே வந்து நிறைய ஸ்டேட்ஸ் அதோட வந்து பர்த் ரேட், டெத் ரேட் இன்னும் போக போக நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ கவனமாக நோட் பண்ணிக்கோங்க.
கேரளா தான் வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் பர்த் ரேட், அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 14.7. உத்தரப்பிரதேஷ் ஹாவ் ஹையஸ்ட் பர்த் ரேட், அந்த ரேட் வந்து 29.5%. வெஸ்ட் பெங்கால் ஹேஸ் த லோவஸ்ட் டெத் ரேட் 6.3. ஒரிசா வந்து 9.2 ஹையஸ்ட் டெத் ரேட். இப்போ நம்ம இருக்க ஸ்டேட்ஸ்லேயே கம்பேர் பண்ணும்போது பீகார் ஹேஸ் த ஹையஸ்ட் டிகேடல் 2001 to 11 growth rate of population, while கேரளா ஹேஸ் த லோவஸ்ட் growth rate. அதாவது இருக்க ஸ்டேட்ஸ்லேயே வந்து பீகாரில் தான் வந்து, அதாவது இந்த இயர் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும், 2001லேருந்து 11 தான் அவங்க டினோட் பண்ணுறாங்க. அந்த 10 வருஷத்தில், அந்த 1 டிகேடில் பீகார் வந்து ஹாவ் ஹையஸ்ட் growth rate, கேரளா ஹேஸ் லோவஸ்ட் growth rate. நெக்ஸ்ட்டு இந்த பிமாருன்ட்டு ஒரு 4 ஸ்டேட்ஸை வந்து டினோட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இந்த 4 ஸ்டேட்ஸ் வந்து அதிக பாப்புலேஷன் கொண்ட ஸ்டேட்ஸாக வந்து டினோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்னா ஒரு இந்த குறிப்பிட்ட ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் வந்து வாழ்கிறாங்கன்றதை கணக்கிடுறது தான் வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். இட் ரெஃபர்ஸ் டு த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரெசைடிங் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா ஆர் லேண்ட். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரிசைட் பண்ணுறாங்க, வாழ்கிறாங்கன்றது தான் வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இதை நம்ம இப்படியும் மென்ஷன் பண்ணலாம், மேன் லேண்ட் ரேஷியோ. இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, density of population is equal to total population divided by land area of the region. இது வந்து ஆல்ரெடி 2019 வந்து கேட்டப்பட்ட இயர் வந்து எனக்கு கன்ஃபார்மாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க குரூப் 4ல். டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜியன். மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரோ இல்லை 2 ஸ்கொயர் கிலோமீட்டரோ. அதாவது இப்போ ஒரு சென்னைன்னு வச்சுக்கோங்க. சென்னை வந்து எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு 40 ஸ்கொயர் மீட்டர்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ இந்த 40 ஸ்கொயர் மீட்டரில் டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா, இது ரெண்டுத்தையும் வச்சு டிவைட் பண்ணோம்னா சென்னையில் எவ்வளோ மக்கள், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் சென்னை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிள் வந்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து டினோட் பண்ணுது. 1951 வந்து 117, 2001 வந்து 325, 2011 வந்து 382. Just before independence, the density of population was less than 100. But after independence, it has increased rapidly from 117 in 1951 to 325 in 2001. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது 1947க்கு முன்னாடி ஒரு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 100க்கும் கீழே தான் இருந்தது. ஆனால் இதுவே சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் வந்து ரொம்பவே ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது 117, 1951 117 இருந்தது. அடுத்த 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 325 மாறிடுச்சு. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பசி, பட்னி, நோய்வாய்ப்பட்டு இறக்குறவங்களுடைய ரேட்லாம் வந்து அதிகமாகவே இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு அந்த ஃபெமைன் வந்து கம்மியாக இருக்குது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஓரளவுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. ஸோ இதனால் வந்து டெத் ரேட் வந்து கம்மியாகி பாப்புலேஷன் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸ் வந்து 2011. இன்னும் அதுக்கப்புறம் வந்து சென்சஸ் எடுக்கலை. இந்த புக்ஸில் இருக்க எல்லா சென்சஸ் இன்ஃபர்மேஷனும் வந்து 2011 தான். அக்கார்டிங் டு 2011 சென்சஸ், த ப்ரெசன்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இஸ் 382. இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் வந்து லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸோட ரேட்டு. 2011 வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 382. நெக்ஸ்ட்டு கேரளா, வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஹாவ் டென்சிட்டி ஹையர் தென் த இந்தியாஸ் ஆவரேஜ் டென்சிட்டி. இந்த மாநிலங்கள் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
Bihar is the most densely populated state in the country with 1102 persons living per square kilometer. இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுமே கம்பேர் பண்ணும்போது பீகார் தான் வந்து ஃபர்ஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட். ரேட் பார்த்தீங்கன்னா 1102 பர்சன்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டரில் வாழ்கிறாங்க, ஸ்கொயர் கிலோமீட்டரில் வாழ்கிறாங்க, சாரி. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் 880. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது இல்லை, ஃபர்ஸ்ட் பிளேஸும் செகண்ட் பிளேஸும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த அருணாச்சல் பிரதேஷ் ஹேஸ் low density of population of only 17%. So highly densely populated state பார்த்தீங்கன்னா பீகார், செகண்ட் வந்து வெஸ்ட் பெங்கால். low density of population state வந்து அருணாச்சல் பிரதேஷ் of only 17% living per square kilometer. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஸ் ரேஷியோ. நம்ம ஆல்ரெடி நான் பர்த் ரேட் டெத் ரேட்டில் சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஒரு 1000 பீப்புள்ஸில் தான் வந்து அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. Same here, sex ratio refers to the number of females per 1000 males. 1000 ஆண்களுக்கு மத்தியில் எத்தனை பெண்களுடைய நம்பர்ஸ் இருக்குன்றதை வச்சு தான் செக்ஸ் ரேஷியோ வந்து டினோட் பண்ணுவாங்க. இந்த டேபிளில் பாருங்கள், இது வந்து இதுவுமே சென்சஸோட சர்வே தான். செக்ஸ் ரேஷியோ நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் per 1000 மேல்ஸ் 1951ல் 946, 2001ல் வந்து 933, 2011ல் வந்து 940. இங்கே பாருங்கள், இன் கேரளா த அடல்ட் செக்ஸ் ரேஷியோ இஸ் 184 as in 2011. அதாவது கேரளாவில் தான் வந்து ஒரு 1000 மக்களுக்கு 1000 ஆண்களில் இவ்வளோ பேர் வந்து பெண்கள் டினோட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 1000க்கும் தாண்டி இருக்குது பெண்களோட ரேட். இது 2011 ரேஷியோ படி. ஏன்னா கேரளா ப்ரொவைட்ஸ் பெட்டர் ஸ்டேட்டஸ் டு உமன் ஆஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க கேரளாவில். ஹையஸ்ட் ரேஷியோ, அதாவது ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இஸ் கேரளா அண்ட் தி லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ வந்து ஹரியானா வித் 877. நெக்ஸ்ட் வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா வாழ்க்கை அதாவது லைஃப் டியூரேஷன் பர்த்லேருந்து டெத் வரைக்கும். இட் ரெஃபர்ஸ் டு த மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லைஃப் அட் பர்த். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் லோ வென் டெத் ரேட் இஸ் ஹை. அதாவது டெத் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருந்ததுன்னா நம்மளோட லைஃப் டியூரேஷன், லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதே வந்து டெத் ரேட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் பாருங்கள். 1951ல் மேல் வந்து 32.5 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்காங்க. ஃபீமேல் வந்து 31.7 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்காங்க. 1991ல் மேல் வந்து 58.6, ஃபீமேல் வந்து 59.0. இந்த மாதிரி 2011 லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸ் சர்வே படி மேல் வந்து 62.6, ஃபீமேல் வந்து 64.2. அதாவது ஆவரேஜாக வந்து 63.5 இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்ட்டு லாஸ்ட் சென்சஸ் சர்வே சொல்லுது. டியூரிங் 1901 to 11 the life expectancy was just 23 years. அதாவது அந்த 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா 1901லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேனே வந்து 23 இயர்ஸாக தான் இருந்திருக்கு. பட் 2011 சர்வே படி பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ்டு டு 63.5 இயர்ஸ் வரைக்கும் அதாவது வளர்ந்துருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போது இருந்து அந்த 1990s இருந்ததில் 1901 to 11 இருந்ததில் வந்து வறுமையோ இல்லை வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோட கம்மியாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. எல்லாமே வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. ஓரளவுக்குன்றதை விட நல்லாவே வளர்ந்துருக்கு. இன்னும் சில இடங்களில் தான் வந்து அதெல்லாம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து லைஃப் ஸ்பேனை வந்து அதிகமாக்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரஸி ரேஷியோ. லிட்ரஸி ரேஷியோனா குறிப்பிட்ட பாப்புலேஷனில் எவ்வளோ பேர் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்ற கால்குலேட் பண்ணுறது தான் வந்து லிட்ரஸி ரேஷியோ.
It refers to the number of literates as a percentage of the total population. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்த தொகையில் வந்து எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்றதை கால்குலேட் பண்ணுறது தான் லிட்ரஸி ரேஷியோ. In 1951, only 1/4 of the males and 1/12 of the females were literates. 1951ல் 4 ஆண்களில் ஒருத்தர் தான் படிச்சிருப்பாங்க, 12 பெண்களில் ஒருத்தவங்க தான் படிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து 6 பேரில் ஒருத்தர் தான் வந்து படிச்சே இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Only 1/6 of the people of the country were literates அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2011 படி பார்த்தீங்கன்னா 2011ல் 82% of males and 65.5% of females were literates. ஓவரால் லிட்ரஸி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2011 படி 74.04%. ஆக்சுவலாக இது ட்ரூ தான். ஏன்னா முன்னாடி படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதை விட வளர வளர இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்கூல்ஸோட இம்பார்ட்டன்ஸ், எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் லிட்ரஸி ரேஷியோட இன்க்ரீஸ். இந்த டேபிள் பாருங்கள். 1951ல் லிட்ரேட் பர்சன்ஸ் வந்து 18.3, இதில் மேல்ஸ் வந்து 27.2, ஃபீமேல்ஸ் வந்து 8.9. 2001ல் வந்து 64.8% லிட்ரேட் பர்சன்ஸ், மேல்ஸ் வந்து இதில் வந்து 75.3%, ஃபீமேல்ஸ் வந்து 53.7%. லாஸ்ட்டாக எடுத்த சர்வே படி லிட்ரேட் பர்சன்ஸ் வந்து 74.04, இதில் மேல்ஸ் வந்து 82.1, ஃபீமேல்ஸ் வந்து 65.5%. இங்கே பாருங்கள், கேரளாவில் வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ இருக்குது, 94%. நம்ம ஆல்ரெடி கேரளான்னு ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். கேரளா வந்து லோ பர்த் ரேட்டில் பார்த்தோம். பட் கேரளா வந்து லோ பர்த் ரேட் அண்ட் ஆல்சோ ஹாவ் அ ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேரளா ஹாவ் லோ பர்த் ரேட் அண்ட் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ ஆஃப் 94%. இந்த பர்த் ரேட்டோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட், அதுவும் நம்ம ஒரு சின்ன மார்க் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். கேரளா ஹேஸ் த லோவஸ்ட் பர்த் ரேட் ஆஃப் 14.7%. நம்ம இப்போ இங்கே ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ என்னன்னு பார்த்தோன்னா 94%. ஸோ கேரளாவில் லோவஸ்ட் பர்த் ரேட் ஆஃப் 14.7%, ஹையஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ ஆஃப் 94%. மிசோரமில் வந்து 91.3%, கோவாவில் வந்து 88.7%, ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து 82.8%, மகாராஷ்டிராவில் வந்து 82.3%, சிக்கிம் 81.4% அண்ட் தமிழ்நாடில் வந்து 80.1%. இருக்கிறதுலே வந்து பீகாரில் தான் வந்து லோவஸ்ட் லிட்ரஸி ரேஷியோ 61.8% 2011 படி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம நாட்டில் கிடைக்கிற கனிம வளங்கள், அதாவது இயற்கையாகவே கிடைக்கிற வளங்கள். அதாவது இயற்கையாகவே கிடைக்கிற வளங்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலம், காடு, காற்று, தண்ணி, இதெல்லாம் வந்து நேச்சராகவே கிடைக்கிற ரிசோர்ஸஸ். இதில் வந்து நேச்சர் ரிசோர்ஸஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம குறிப்பிட்ட காலகட்டத்தில் இல்லை நம்மளோட லைஃப் ஸ்பேனில் வந்து அதோட யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ரிசோர்ஸஸ் தான் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், விண்டு, பயோமாஸ், வைல்ட் லைஃப், டைடல், ஹைட்ரோ எனர்ஜிஸ், இதெல்லாம் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸஸில் வரும். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளால் ரீஜென்ரேட் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணிட்டோம்னா இட்ஸ் கான். அதை தான் வந்து நம்ம வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோசில் ஃபியூவல்ஸ், கோல், பெட்ரோலியம், மினரல்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இந்த கோல், பெட்ரோல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அதை நம்ம திருப்பி வந்து கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த ரிசோர்ஸஸில் இப்போ நம்ம வந்து லேண்ட் ரிசோர்ஸஸ் பற்றி பார்ப்போம். In terms of area, India ranks 7th in the world with a total area of 32.8 lakh square kilometer. மொத்த உலகத்திலே வந்து இந்தியா வந்து 7th இருக்குது. அதாவது ஏரியாஸில், அதாவது அந்த ஜாகிரபிக்கல் டேர்ம்ஸில் வந்து இந்தியாஸ் ரேங்க்ஸ் 7th in the world. டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32.8 lakh square kilometer. It accounts for 2.42% of total area of the world. 2%க்கும் மேலே வந்து டோட்டல் ஏரியா வந்து கொண்டு இருக்குது. உலகத்தில் வந்து 2.5% நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான், அவ்வளோ ஏரியா வந்து இந்தியா வந்து கேப்சர் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு according to agricultural census, the area operated by large holdings has declined and area operated under marginal holdings has increased. அதாவது அக்ரிகல்ச்சர் சென்சஸ் படி என்னென்னா, அதிகமாக வயல்வெளிகளை வச்சுருந்தவங்களுடைய இது வந்து இப்போ வந்து கம்மியாயிட்டு மார்ஜினல் ஹோல்டிங்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1000 ஏக்கர் 100 ஏக்கர்னு வச்சுருந்தவங்க, 10 ஏக்கர் வச்சுருந்தவங்களாம் இப்போ வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர்ன்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. அதாவது இதோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு, அக்ரிகல்ச்சர் வந்து கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வராங்க. This indicates that land is being fragmented and has become uneconomic. நெக்ஸ்ட் என்ன ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ். இந்தியாஸ் ஃபாரஸ்ட் கவர்ஸ் இதில் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட காடுகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2007 படி 69.09 million, which constitutes 69.09 million hectare, which constitute 21.02% of total geographical area. மொத்த ஜாகிரபிக் ஏரியாவில் வந்து இந்தியாவோட காடுகளோட இது பார்த்தீங்கன்னா 21.02% அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த 21.02%ல் வந்து 8.35 மில்லியன் ஹெக்டேக்கர் வந்து அடர்ந்த காடுகள், வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட். 31.90 மில்லியன் ஹெக்டேக்கர் வந்து மாட்ரேட்லி டென்ஸ் ஃபாரஸ்ட். அண்ட் த ரெஸ்ட் வந்து 28.84 மில்லியன் ஹெக்டேக்கர் இஸ் ஓப்பன் ஃபாரஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிற கேள்விகள் வந்து திடீர்னு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியில் ஆரம்பித்தோம். வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி என்னென்னு பார்த்தீங்கன்னா, large population, inequality and poverty, increasing prices of essential goods, weak infrastructure, inadequate employment generation, outdated technology. அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தோன்னா, டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியாவோட மக்கள் தொகையில் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன், அதோட ரேட் க்ரோத், அப்புறம் அதில் வந்து பர்த் அண்ட் டெத் ரேட்ஸ், அதுக்கப்புறம் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அதில் வந்து எவ்வளோ செக்ஸ் ரேஷியோ இருக்காங்க, மேல்ஸ் எவ்வளோ, ஃபீமேல்ஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அப்புறம் லிட்ரஸி ரேஷியோ, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிசோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். அந்த ரிசோர்ஸஸோட டைப்ஸ், அதுக்கப்புறம் லேண்ட் ரிசோர்ஸஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ் வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதோட இன்றைக்கான கிளாஸ் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மினரல் ரிசோர்ஸஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் மினரல் ரிசோர்ஸஸ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.